வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் ராஜதந்திரத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்போவதாக, அதாவது இருக்க போவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. எதை பற்றித்தான் இக்காணொலியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ராஜதந்திரத்தை பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்த வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில பலாப்பழம் சின்னத்துல சுயேட்சை வேட்பாளரா நம்முடைய மாண்புமிகு பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா போட்டியிடுகிறாரு. ஸோ பன்னீர்செல்வம் அப்படின்னு பேரை சொன்னால் சும்மா அதிருதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வத்துடைய வெற்றி என்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தையும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த வெற்றிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில தான் மற்ற கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அங்கே பன்னீர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கிறார். 500 ரூபாயை கொடுத்திருக்கிறார். ஓட்டுக்கள் கிடைக்காத பகுதியில் 1000ஐயும் கொடுத்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நேற்று இரவு 3000 4000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவரேஜாக மக்கள் 4 பேர் இருக்கிறாங்களா, ஒரு வீட்டில் 4 ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுக்கப்பட்டு கூடுதலாக தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு பார்த்து கொள்ளலாமன்னே அப்படின்னு இப்போ ஸ்டில் நவ் பணப்பட்டுவாடா போயிட்டு இருக்குது நண்பர்களே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தற்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடா தமிழகத்தில் நடந்து அரங்கேறி கொண்டு இருக்கிறதை இன்று மட்டுமே இல்லை, ஓகேங்களா, அனைத்து விதமான தொகுதிகள்லையுமே, ஓகேங்களா. குறிப்பாக ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் இன்று நள்ளிரவு 12 மணி வரைக்கும் கூட ஆதரவாளர்கள் வச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஒரு 10 சேரை போட்டுடுறாங்க, 2 பேரை ஒரு தெருவுக்கு விட்டுடுறாங்க, பணத்தை கொடுத்துட்றாங்க. தான்ப்பா ஒரு 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு 2-3 தெரு கொடுத்துட்றாங்க. சிறப்பாக சம்பவத்தை அரை மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. பணம் அனைவருக்கும் சென்று சேர்கிறது, ஓகேங்களா. யார் யார் ஓட்டுரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப் இருக்கும், பூத் ஸ்லிப் மாதிரி ஒன்று, அதை காமிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இது பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜதந்திரமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த ராஜதந்திரத்தினால் எடப்பாடி பழனிசாமி டோட்டலாகவே கதற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது, என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வத்துடைய இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது கதற வைக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி கதற வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயங்களும் இதில் இருக்க வாய்ப்புகள் என்பது கிடையாது நண்பர்களே. ஸோ நான் ஒன்று சொல்லிக்கொள்வது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். பொறுத்து இருந்து பாருங்கள் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிய வரும். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோட நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் இருக்கிறீங்க.